அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் 10வது பதிவு. நல்லா படிச்சுட்டு தேர்வினை நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். இரடி பெருகுவீர் என்னும் தொடர் உணர்த்தும் பொருள் யாது அப்படிங்கும்போது, நன்னன் என்ற மன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெறும் கூத்தர்களுடைய பாட்டு தான் இது. இரடி பெருகுவீர்னா, நன்னனுடைய வீட்டிற்கு சென்றால் இனிமையாக பேசுவார்கள், மாமிச பொரியலும் தினைச்சோறும் உனக்கு உணவாக கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு கூத்தர் மற்றொரு கூத்தருக்கு ஆற்றுப்படுத்துகிறார். அதில் வர்றதான் இது. ஆக இரடி பெருகுவீர் அப்படிங்கிறது மாமிச பொரியலும் தினைச்சோறும் உணவாக பெருகுவீர் அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய இந்த வரியினுடைய பொருள். அடுத்தது, கீழுள்ள செய்யுள் வரிகள் குறிப்பிடுவது எது? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தேர்வுளை. இந்த அடிகள் குறிப்பிடுவது எது அப்படின்னா கல்வி. இது என்னது? அருளை பெருக்கி, அருளை பெருக்குது, அறிவை திருத்துது, மருளை அகற்றுது. அப்படி இருக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி. அடுத்தது, அமர்ந்தான் என்பதன் இலக்கண குறிப்பு. அமர்ந்தான் அப்படிங்கும் பொழுது அமர் பகுதி, இந்தானது விகாரம், இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரியுதுங்களா? அடுத்தது, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு? குலேச பாண்டிய மன்னன். குலேச பாண்டிய மன்னன் இது திருவிளையாடற் புராணத்தில் வருது. இடைக்காடனாருங்கிற புலவர் பாண்டிய மன்னனை புகழ்ந்து பாடுகிறார். அவனுடைய பாடலுக்கு மதிப்பு கொடுக்காம அந்த குலேச பாண்டியர் அவரை இகழ்ந்துடுறாரு. அதனால் இவர் போய் இறைவனிடத்தில் முறையிடும் பொழுது இறைவன் கோயிலை விட்டு வெளியே போயிடறாரு பார்வதியோடு. ஆக பாடலை இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? மன்னன், குலேச பாண்டிய மன்னன். ஆனால் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? இறைவன். புரியுதுங்களா? அடுத்தது, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? செய்கு தம்பி பாவலர். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? செய்கு தம்பி பாவலர். அதாவது சதம் அப்படின்னா 100 வகையான பொருளுக்கு விளக்கம் கொடுத்து அதில் ஜெயிச்சவர், வெற்றி பெற்றவர் தான் இவர். அதனால தான் இவருக்கு செய்கு தம்பி பாவலருக்கு சதாவதானி அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஆக சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்கு தம்பி பாவலர். சதாவதானி என்ற பட்டமும் பெற்றவர் செய்கு தம்பி பாவலர். புரியுதுங்களா? அடுத்தது, கம்பர் ராமருடைய கதையை தமிழில் எழுதி அதற்கு அவரே ஒரு பேர் வச்சார். அதான் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்னது? ராமாவதாரம். என்னது? ராமாவதாரம். புரியுதுங்களா? அடுத்து, சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யாரு? சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் மாப்போ சிவஞானம். யாரு? மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? சொல்லுங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. என்னது? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? இது எல்லாருக்குமே தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை. புரியுதுங்களா? இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? அதிரப்பொருவது தும்பைன்னு சொல்லுவாங்க. அதாவது வலிமையை நிலைநாட்டல். வலிமையை நிலைநாட்டல். தும்பை அப்படின்னாவே தும்பை பூவை சூடிக்கிட்டு வலிமையை நிலைநாட்ட 2 அரசர்களும் போர் செய்வாங்க. அடுத்த, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது எந்த இலக்கியம்னு கேட்குறாரு. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது சிலப்பதிகாரம். சொல்லுங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அது தமிழினத்தை ஒன்றுபடுது. ஏன்னா சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரையும் இணைத்து அந்த கதை வர்றதுனால இது தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் காப்பியம்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அடுத்தது, நம் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் தொடர் உணர்த்தும் பொருள் யாது? தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறாரு, தாயாகவும் இருக்கிறாரு, மகனாகவும் இருந்து ஆட்சி செய்கிறான் ஒரு மன்னன். இது எந்த பொருளை உணர்த்துகிறது? நெறியோடு நின்று காவல் காப்பவன் அப்படிங்கிற பொருளை தான் உணர்த்துகிறது. எதை உணர்த்துது? நெறியோடு நின்று காவல் காப்பவன். புரியுதுங்களா? இது திருக்குறளில் வருதுடும். புரியுதுங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. கரப்பிடும்பை இல்லார். யார் அப்படின்னா, தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்ற துன்பத்தை தராத நல்லவன் அப்படிங்கிறத இந்த தொடரினுடைய பொருள். அடுத்தது பாருங்க. தஞ்சம் எளியர் பகைக்கு. இவ்வடிக்கு அசையும் வாய்ப்பாடும் கேட்டிருக்காங்க. தஞ்சம் த இஞ்சு, குரில் ஒற்று,
த குரில், இஞ்சு ஒற்றெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து ஒற்றெழுத்து. ஆக குரில் ஒற்று. அடுத்ததுமே பாருங்கள், ச இம் குரில் ஒற்று. குரில் ஒற்று வந்துச்சுன்னா தனி குரில் ஒற்று. ஒரே ஒரு குரில் வந்து ஒரு ஒற்று வருதுன்னா அது நேரசை. அடுத்தது ஏ லி எலி. அப்போ எலி அப்படிங்கும் பொழுது 2 குறில் எழுத்துக்கள் வருகிறது. இரு குறில் அப்படிங்கிறப்ப அது நிறையசை. ஏ இர் குறில் ஒற்று, அப்போ அது நேரசை. ஆக அது புளிமா. ஆக நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அடுத்தது பாருங்க, இறுதிச்சீர். பகைக்கு பகை, ப குறில் கை நெடில் இக்கு ஒற்று. ஆக குறில் நெடில் ஒற்று, அப்போ அது நிறையசை. அப்போ கூவுக்கு பதிலாக இங்கே பூ போட்டுறோம். ஆக பகைக்கு என்பது நிறைவு என்ற அசை வருகிறது. வாய்ப்பாடு பிறப்பு. புரியுதுங்களா? ஆக நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறைவு பிறப்புங்கிற வாய்ப்பாடுகளை கொண்டு முடிகிறது. அடுத்தது மாவலன் குன்றம் வேலவன் குன்றம். மாலவன் குன்றம் வேலவன் குன்றம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாலவன்னா திருமால். திருமாலுடைய குன்றம் எது? திருப்பதி. வேலவன் குன்றம் அப்படிங்கிறப்ப இங்கே குறிப்பது திருத்தணி. ஏன்னா வேலவன் எத்தனை, ஏன்னா குன்றுதோறும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வேலவனுடைய குன்றம் எது? திருத்தணி. ஏன்னாக்க திருப்பதியும் திருத்தணியும் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னு ஆந்திராவும் தமிழ்நாடும் அந்த பிரிவினை, அதாவது மாநிலங்களை பிரிக்கின்ற போது போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியில் வந்து திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு போயிட்டதுனால எங்களுக்கு அதாவது திருத்தணியாச்சு கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் இங்கே மாலவன் குன்றம் என்பது திருப்பதி, வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. புரியுதுங்களா? அடுத்தது மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது? மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன? அப்படின்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வரலாறுலாம் பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லைங்களா? அப்போ அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய பெருமைகள் எல்லாம் பின்னாடி காலம் கடந்தும் கூட நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது தான் மெய்கீர்த்தி. புரியுதுங்களா? மெய்கீர்த்தியோட நோக்கம் என்ன? அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமைகளும் காலங்கடந்தும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது தான் மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கமாக உள்ளது. புரியுதுங்களா? அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமைகளும் காலம் கடந்தும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதே மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கமாகும். புரியுதுங்களா? இப்போ என்னென்னு அடுத்து பரிபாடல் டேஸ் வகை நூல்களுள் ஒன்று. பரிபாடல் என்ன வகை நூல்? 8 தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடல் என்ன வகை நூல்களுள் ஒன்று? 8 தொகை நூல்களுள் ஒன்று. அடுத்தது வள்ளுவர் கூறும் கூறான ஆயுதம் எதுன்னு கேட்குறாங்க. வள்ளுவர் கூறும் கூறான ஆயுதம் எது? உழைத்ததால் கிடைத்த ஊதியம் தான் வள்ளுவர் கூறும் கூறான ஆயுதம். உழைத்ததால் கிடைத்த ஊதியமே கூறான ஆயுதம். வள்ளுவர் கூறும் கூறான ஆயுதம் எது சொல்லுங்க? உழைத்ததால் கிடைத்த ஊதியமே. புரியுதா? ஏன் அப்படின்னா, அதாவது செய்க பொருளை, திருக்குறள், செய்க பொருளை செய்யணும், நாம தான் செய்யணும், உழைச்சி கிடைக்கணும், பொருளை ஊதியத்தை ஈட்டணும். அது வந்து என்ன? செருணர் செருக்கு அறுக்கும். அதாவது செருணர்னா பகைவர். பகைவர்களுடைய பகைமையை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னது? உழைப்பதால் கிடைத்த ஊதியம். அதனால தான் அதை கூர்மையான ஆயுதம் என்று சொல்லுகிறார். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எகுது அதனீர் கூறியதில். புரியுதா? இதை காட்டிலும் வேற எந்த கூர்மையான ஆயுதமும் கிடையாது அப்படிங்கிறார். அதனால உழைத்ததால் கிடைத்த ஊதியமே கூர்மையான ஆயுதம்ங்கிறாரு. ஏன்னா அது பகைவர்களுடைய பகைமையை வெல்லும் ஆயுதம். அதனால அது கூர்மையான ஆயுதம் என்று கூறுகிறார். புரியுதுங்களா? அடுத்தது பிரிந்தன புல்லின் காணில் பெரிதல் இறங்கி தேம்ப. பிரிந்தன புல்லின் காணில் பெரிதல் இறங்கி தேம்ப. இதில் காணில் தேம்ப என்ற வரிகள் உணர்த்தும் பொருள் என்ன? காணில் அப்படின்னா காடு. கான்னா என்னது? காடு. ஆக தேம்பனா வாடை. ஆக கான் என்பது காடு, தேம்ப என்பது வாடை. ஆக காணில் தேம்ப என்னும் சொற்களின் பொருள் என்னது? காடு, வாடை. அடுத்தது பாருங்க, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனைகளை சவாலாக ஜெயகாந்தன் கூறுவது என்ன அப்படிங்கிறப்ப பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் தான் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனைங்கிறார். பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் அதுதான் மகத்தான சவால் சுதந்திர இந்தியாவிற்கு சொல்லுகிறார். புரியுதுங்களா? அடுத்து என்னன்னு பார்ப்போமா? அடுத்து பூ கையை குவித்து பூவே பறிவொடு காக்க என்று டேஷ் வேண்டினார். யாரிடம் வேண்டினார்? கருணையான் எலிசபெத்துக்காக வேண்டினார். கருணையான் தன்னுடைய அன்னையான எலிசபெத்துக்காக வேண்டுவதாக வீரமாமுனிவர் சொல்கிறார். புரியுதுங்களா? பூ கையை குவித்து, தன்னுடைய பூ போன்ற கையை குவித்து
பூவே பறிவுடு காக்க, பூ போல என்னுடைய அன்னையை காப்பாயாக என்று கருணையான் எலிசபெத்துக்காக வேண்டினார். அடுத்தது வாய்மையே மழைநீராகி, இத்தொடரில் வெளிப்படும் அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாய்மையை மழைநீராக உருவகப்படுத்துகிறாங்க. அதனால் இதில் உள்ள அணி என்னது? உருவகம். வாய்மையே மழை நீராகி, இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். அடுத்தது கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். புரியுதுங்களா? எதுக்காக எழுதினாரு? சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். அடுத்தது தீவக அணியின் வகைகள் என்னன்னு கேட்குறாங்க. தீவக அணியின் வகைகள் 3. 1 முதல்நிலை தீவகம், 2 இடைநிலை தீவகம், 3 கடைநிலை தீவகம். தீவகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு விளக்கை ஒரு அறையில் ஏற்றி வச்சோம்னா அந்த அறை முழுவதும் அந்த வெளிச்சம் தெரியும். எங்கே ஏற்றி வச்சாலும் அந்த அறை முழுவதும் வெளிச்சம் தெரியும். அதுபோல் ஒரு சொல்லானது ஒரு செயலின் முதல்ல நின்னாலும் அந்த சொல்லை அங்கே எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்று விளக்கத்தை பெறலாம். அதே மாதிரி இடையில நின்றாலும் விளக்கம் பெறலாம். கடைசி சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லை எடுத்து சென்று விளக்கத்தை பெறலாம். அது மாதிரி அமைகின்ற அந்த செய்யுளுக்கு பேர் தான் தீவக அணி. புரியுதுங்களா? இது தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். புரியுதுங்களா? அடுத்தது உலகமே வறுமையுற்றாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்று உலகமானது யாரை பாராட்டுது? அதியன். அதியன்னா அதியமான். புரியுதுங்களா? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யாரு? அதியன். அப்புறம் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன். தங்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்குன்னே தெரியாமல் தனக்கு வேணுமா அப்படின்னு கூட பார்க்கறதில்ல. இருக்கிற பொருளோட இருப்பை தெரிஞ்சுக்காமலே கொடுக்குறவன் யார் அப்படின்னா பெருஞ்சாத்தன். ஆக உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், பொருளின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். புரியுதுங்களா? அடுத்தது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்துள்ள பாவினம் ஆசிரியப்பா, அதாவது அகவற்பா. என்னது? சிலப்பதிகாரத்திலே ஆகட்டும் மணிமேகலை ஆகட்டும் அதில் அமைந்துள்ள பா என்ன வகைப்பா? அகவற்பா. என்னப்பா? அகவற்பா. புரியுதுங்களா? அடுத்து என்னன்னு தேம்பாவணி பிரித்து எழுதுக. தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை. வாடாத மாலை. தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. தேன் போன்ற இனிய பாடலின் தொகுப்பு. ஆக தேன்னா தேனு, பான்னா பாட்டு, அணினா தொகுப்பு. ஆக தேன் போன்ற இனிய பாடலின் தொகுப்பு. தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை, தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேன் போன்ற இனிய பாடலின் தொகுப்பு. புரியுதுங்களா? அடுத்தது வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. அதை வடமொழி எழுத்து சேர்த்து ஒரு இதாகவும் நம்ம தமிழ் எழுத்துக்களில் ஒன்றாவும் எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்னது? கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் இஸ்மத் சந்நியாசி என்ற பொருள்படும் தூய துறவி என்ற பட்டத்தை வழங்கியவர். வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி அதாவது தூய துறவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் என்றவர் திருச்சியில் இருக்கும்போது அவரை பார்ப்பதற்காக வந்த வீரமாமுனிவர் அவரை பார்த்து அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக 2 மாதம் இருந்து உருது மொழியை கற்றுக்கிட்டாராம். அதுக்கு பிறகு போய் தான் சந்தா சாஹிப்பை பார்த்துருக்காரு. அதனால் அந்த சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு என்ன பேர் வச்சாராம்? இஸ்மத் சந்நியாசி. அது பாரசீக மொழி. அந்த பாரசீகத்து மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா தூய துறவி. வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி அதாவது தூய துறவி என்ற பொருள்படும் இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாரு? சந்தா சாஹிப். அடுத்தது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க? முத்தையா. கண்ணதாசனின் படைப்புகளுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? சேரமான் காதலி. அதை படித்து பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நான்லாம் படிச்சிருக்கேன். கண்ணதாசனின் படைப்புகளில் ஒன்று கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? சேரமான் காதலி. அடுத்தது கொள்க குறைக்க. இது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இது வியங்கோல் வினைமுற்று. அதாவது வாழ்க, வாழிய, வாழியர், க இய இயர் இதை விகுதியாக பெற்று வருகின்ற அனைத்துமே வியங்கோல் வினைமுற்று. கொள்க குறைக்க இது என்னது? வியங்கோல் வினைமுற்று. இது என்னது சொல்லுங்க? வியங்கோல் வினைமுற்று. அடுத்து அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க பார்ப்போம். அது இங்கே கொடுக்கல நான். அகத்திணைகள் 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை.
குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை காடும் காடு சார்ந்த இடம், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை முல்லையும் குறிஞ்சியும் முறைமையால் திரிதலே பாலை எனப்படும் சொல்லுவாங்க. ஆக அது அகத்திணைகள் 5 வகைப்படும். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்னா 12 வகைப்படும். புறத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். வெட்சி திணை ஆநிரை கவர்தல், அதாவது ஆன பசு, பகை நாட்டினுடைய பசு அரசர்களின் பகை அரசனுடைய பசுக்களை கவர்ந்து வருதல் ஆநிரை கவர்தல். கரந்தை அப்படிங்கிறப்ப அவன் அவன் எடுத்துக்கிட்டு போன பசுவை அவன் போய் மீட்டிகிட்டு வருவான், இது என்னுடைய பசு அப்படின்னு சொல்லி மீட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, அது ஆநிரை மீட்டல் கரந்தை திணை. வஞ்சிங்கிறப்ப நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்லுதல், மண்ணாசை காரணமாக நாட்டை கைப்பற்ற போருக்கு போவான், அது வஞ்சி திணை. அப்போ அவன் போருக்கு வந்ததுனால இவன் தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவனை எதிர்த்து நின்று போர் செய்வான், அது காஞ்சி திணை. புரியுதுங்களா? ஆக மதிலை காத்தல் நொச்சி, மதிலை சுற்றி ஐயோ பகையரசன் வந்துட்டானேன்னு தன்னுடைய மதிலை சுற்றி காத்து நின்றுட்டு போர் செய்வாங்க, அது நொச்சி திணை. ஒளிங்கை அப்படிங்கிறப்ப மதிலை முற்றுகையிடுதல், வெளியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மதிலை முற்றுகையிடுவாங்க, அது ஒளிங்கை திணை. தும்பை அப்படிங்கிறப்ப 2 நாட்டு அரசர்களும் அதிர பொறுவது தும்பைன்னு ஏற்கனவே சொன்னேன் நான். ஆக 2 நாட்டு அரசர்களும் தங்களுடைய வலிமையை நிலைநாட்ட போர் செய்வார்கள், அதுதான் தும்பை. வாகை, வெற்றி பெற்ற அரசன் தன்னுடைய வெற்றி சிறப்பை கொண்டாடுவான், அது வாகை திணை வெற்றி சிறப்பு. பாடான், பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறு, அதாவது எவன் ஒருவன் வெற்றி பெற்றானோ அவனை பற்றி அவன் இத்தகைய சிறப்பு மிக்கவன் என்று அவனுடைய ஒழுக்கத்தை பற்றியும் அவனுடைய சிறப்புகளை பற்றியும் வெற்றிகளை பற்றியும் சொல்லுவது பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறு, அதுதான் பாடான் திணை. பொதுவியல் திணை அப்படிங்கும்பொழுது வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத பொதுவான கருத்துக்களை பற்றி சொல்லுவது பொதுவியல் திணை. புரியுதுங்களா? ஆக கைக்கிளை அடுத்து, கைக்கிளை என்பது ஒருதலை காமம். ஒருதலை காமம்னா அதாவது ஆண் மட்டும் விருப்பப்படுறது, பெண்ணு விருப்பப்படாமல் இருப்பா, பெண்ணு மட்டும் விருப்பப்பட்டு ஆண் விருப்பப்படாமல் இருப்பாங்க. ஆக ஒருத்தர் மட்டும் விரும்பி மற்றொருவர் அந்த விருப்பம் இல்லாமல் இருப்பது தான் ஒருதலை காமம், அதாவது ஒருதலை காதல்னு சொல்லலாம். அடுத்தது பொருந்தா காமம், பொருத்தமில்லாத காதல், அதுதான் பொருந்தா காமம். அதாவது வயதான ஒரு ஆண்மகனானவன் சின்ன பிள்ளைய விருப்பப்படுறது, வயதான ஒரு பெண்ணு சின்ன பையனை விருப்பப்படுறது, இது மாதிரி இது பொருத்தமில்லாத காதல் தான் பொருந்தா காமம். ஆக புரியுதுங்களா? வெட்சி ஆணிரை கவர்தல், கரந்தை ஆணிரை மீட்டல், வஞ்சி நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்லுதல், காஞ்சி நாட்டை காப்பாற்ற போர் செய்தல், நொச்சி மதிலை காத்தல், உளிங்கை மதிலை சுற்றி முற்றுகையிடுதல், தும்பை 2 நாட்டு அரசர்களும் வலிமையை நிலைநாட்ட போர் செய்தல், வாகை வெற்றி சிறப்பு, பாடான் பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறு, வெட்சி பொதுவான கருத்து, பொதுவியல் பொதுவான கருத்து, கைக்கிளை ஒருதலை காமம், பேந்தினை பொருந்தா காமம். புரியுதுங்களா இப்போ என்னென்னு? ஆக இந்த சொன்னதை ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் நல்லா பாருங்கள். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் குறுவினாக்கள் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். எல்லா பாடங்களையும் அனைத்து பாடங்களையும் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற்று தேர்வினில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்து